ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இந்த நவீன யுகத்தில், இந்த மாடர்ன் வேர்ல்டில் டெக்னாலஜி பயங்கரமாக டெவலப் ஆகிருக்குது. ஒரு 20 இயர்ஸுக்கு முன்னாடி நம்ம கையில் வாட்ஸ்அப்பு, இந்த ஸ்மார்ட் ஃபோன் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அந்த டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டு ரொம்ப அதிக அளவில் இருக்குது. அதே மாதிரி நம்ம இப்போது அந்த டெக்னாலஜி மூலமாகவே நம்ம பார்க்குறோம். ஒரு டிவி மூலமாக நம்ம பார்க்குறோம் எப்படி பெரிய பெரிய தலைவர்கள், ஒரு நாட்டோடைய பெரிய பெரிய தலைவர்கள் எப்படி இன்னொரு நாட்டோட சண்டை போடுறாங்க, எப்படி போரிடுறாங்க, எப்படி மக்களை கொன்று குவிக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதாவது இப்போ உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா, உக்ரைன் ரஷ்யா வார் நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இஸ்ரேல் காசா வார் நடந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி அடுத்தது இப்போது ரீசண்டாக இஸ்ரேல் ஈரான் வார் திரும்பவும் ஆரம்பிச்சிருச்சு. இதையெல்லாம் பார்க்கும்போது இந்த போர்னால் என்ன தான் கிடைக்க போகுது? இந்த போர்னால் மக்கள் எல்லாம், அதாவது அப்பாவி மக்கள், அப்பாவி பொதுமக்கள் கொன்று குவிக்கப்பட்டுருக்காங்க. ஆழ்ந்து யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் இருக்கிற வேறுபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதிரி நடவடிக்கைகள், இந்த மாதிரி போர், இந்த மாதிரி அடுத்த மனிதனை இன்னொரு மனிதன் கொல்வது, இதையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மனிதனுக்கும் மிருகத்திற்கும், காட்டில் வாழும் அந்த கொடிய விலங்குகளுக்கும் எந்தவித வேறுபாடுமே கிடையாது அப்படின்றது தெள்ள தெளிவாக தெரியுது. ஏன்னா காட்டில் வாழ்கிற ஒரு மிருகம் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இன்னொரு மிருகத்தை அது கொன்று சாப்பிடும். மனிதன் அருகில் சென்றாலும் அந்த காட்டு விலங்கு மனிதனையும் சாப்பிட்ரும். அதே மாதிரி தான் இந்த மனிதனும் இருக்கிறான். அதாவது கோட்டு, டை இதெல்லாம் மாட்டிட்டு, நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாடர்ன் டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு, கோட்டு டையெல்லாம் மாட்டிட்டு, 2 கைகளையும் 2 கால்களையும் வைத்திருக்கும் விலங்குகளாக தான் இந்த மனிதர்கள் சிலர் இருக்கின்றனர். எல்லா மனிதர்களையும் நம்ம சொல்லிட முடியாது. பட் சில மனிதர்கள் இப்படி இருக்கின்றனர். நல்ல மனிதர்களும் இந்த உலகத்தில் நிரம்பி இருக்கிறாங்க. ஆனால் இந்த சில மனிதர்கள், இந்த மாதிரியான மனிதர்கள் செய்யக்கூடிய அந்த தவறுனால் நல்ல மனிதர்களும் பாதிக்கப்படுகிறார்கள். அந்த நாட்டில் போர் நடக்கும்போது பார்த்திங்கன்னா, பல குழந்தைகளுக்கு அந்த மரணம் ஏற்படும். அந்த பல குடும்பங்கள் அழிவார்கள். இதையெல்லாம் அந்த மனித மிருகங்கள் நினைத்து பார்ப்பதே கிடையாது. அப்போது இந்த மாதிரி ஒரு உலகம் இருக்கும்போது, ஒரு நல்ல மனிதர்கள், அமைதியை விரும்பக்கூடிய மனிதர்கள், இவங்களுக்கு என்னதான் தீர்வு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மனித மிருகங்கள்கிட்டருந்து விலகி தான் இருக்கணும் அப்படின்னு ஆன்மீகம் சொல்லுது. சுவாமி சிவானந்தர் கூட அதுதான் சொல்கிறாரு. அதாவது ஒரு மனிதன் கூட போய், அதாவது மனிதன் என்ற போர்வையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மிருகங்கள், இந்த மிருகங்கள்கிட்ட போய் சண்டை போடுறது இதையெல்லாம் விட்டுட்டு அந்த மிருகங்கள்கிட்ட இருந்து விலகி நிற்கிறது தான் சிறந்தது அப்படின்னு சுவாமி சிவானந்தர் சொல்கிறாரு. யாரு கூடயும் பகை வேண்டாம், பழிக்கு பழி அப்படிங்கிற உணர்வு வேண்டாம். பழிக்கு பழிங்கிற உணர்வில் ஒரு மனிதன் இறங்க ஆரம்பித்தான் அப்படின்னா, அது தொடர்ந்து மிகப்பெரிய சண்டைகளாக மாறி, இந்த மாதிரி நாட்டுக்கு நாடு மிகப்பெரிய போர்களாக மாறி, பல்லாயிரக்கணக்கான அப்பாவி நல்ல உயிர்களும் அழிக்கப்படும். அதனால் அந்த பழிக்கு பழிங்கிற அந்த உணர்வை விட்டுட்டு, ஒரு சைடில் இருக்கிற மனிதன் இந்த மாதிரி ஒரு மனிதர்களிடம் இருந்து விட்டு கொடுத்துட்டு விலகி வந்துடுறது தான் பெட்ரு அப்படின்னு சுவாமி சிவானந்தர் சொல்கிறாரு. யாருக்கெல்லாம் அமைதியும் நிம்மதியும் சந்தோஷமும் வேணுமோ அவங்கெல்லாம் இந்த மாதிரி மனிதர்கள் இந்த உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கிறாங்க. அதாவது இந்த உலகம் பார்த்திங்கன்னா, நல்லதும் கெட்டதும், நல்ல மனிதர்களும் கெட்ட மனிதர்களும் கலந்து படைக்கப்பட்டது தான் இந்த உலகம். இங்கே இந்த பூமியில் இருக்க போகிற இந்த சில ஆண்டுகால பயணத்தை இந்த மனித முட்டாள்கள் எப்படி வீணடிக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஏன்னா மனிதனுடைய ஆயுளே மிக குறைந்த ஒரு ஆயுள் தான், குறுகிய ஒரு ஆயுள் தான். அது 100 ஆண்டுகளாக இருந்தாலும் சீக்கிரமாக கடந்து போயிடும். இதை உணர முடியாமல் இந்த மனித மிருகங்கள் இருக்கக்கூடிய இந்த சில ஆண்டு காலங்களை வீணடித்து
அவர்களும் வீணடித்து மற்றவர்களையும் கொடுமைப்படுத்தி இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு மனிதர்களிடமிருந்து நீங்கள் விடுதலை அடையணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான், விலகி நிற்பது தான் சாலச் சிறந்தது. அந்த இடத்த விட்டு போகிறது தான் நல்லது. இது எல்லா இடத்துலையும் உலகம் பூரா உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. சண்டைகள் சச்சரவுகள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நல்ல மனிதர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா விட்டு கொடுக்குற அந்த ஒரு மனப்பான்மையை வளர்த்துக்கிடணும். பழிக்கு பழி வாங்கும் உணர்வினை விட்டுவிட வேண்டும். இதை விட்டுட்டு அந்த மனிதனிடம் இருந்து அந்த மனித மிருகங்களிடமிருந்து விலகி சென்று விட்டாலே அமைதி நல்ல மனிதர்களுக்கு கிடைத்துவிடும். இதுதான் ஒரே ஒரு வழி. காந்திஜி சொன்ன வழியும் அஹிம்சா வழியும் இதுவும் கிட்டத்தட்ட ஒன்று தான். அதாவது பழிக்கு பழி ரத்தத்துக்கு ரத்தம் அப்படின்னு சண்டை போடாமல் அதிலிருந்து விலகி காந்திஜியோடைய அஹிம்சை வழியை கடைபிடிச்சி அதுக்கப்புறம் சுவாமி சிவானந்தர் சொன்ன அந்த மனிதர்களிடமிருந்து விலகி நிற்கிற அந்த வழியை கண்டுபிடிச்சி வாழ பழகிட்டா நல்ல மனிதர்கள் இந்த மாதிரி கெட்ட மனிதர்களின் பிடியிலிருந்து தப்பித்து விடலாம். ஆனால் இந்த கெட்ட மனிதர்கள்ட்ட போய் இந்த மனித மிருகங்கள்கிட்ட போய் நம்ம சண்டை போட போகிறோம், அவனை திருத்த போகிறோம், அவனுக்கு ஒரு லெசன் நம்ம கற்றுக் கொடுக்க போகிறோன்ட்டு நம்மளும் ஆயுதங்களை தூக்கிட்டு இறங்கணும் அப்படின்னா இருக்க போகிற அந்த கொஞ்ச நாள் வாழ்க்கையை நல்ல மனிதர்களும் இழக்கப் போகிறார்கள். சந்தோஷத்தையும் நிம்மதியையும் இழக்கப் போகிறார்கள் இந்த குறுகிய கால வாழ்க்கை பயணத்தில் அப்படின்றத எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கிடணும். இந்த மாதிரி மனிதர்கள்ட்ட இருந்து விடுதலை அடைந்து நிம்மதியாக வாழணும் அப்படின்னா ஆன்மீக வழியில் செல்ல வேண்டும். அதுதான் ஆன்மீக வழி. அப்படின்னா என்னென்னா, ஒரு நல்ல மனிதன் தன்னுடைய எண்ணங்களை நல்லவைகளாக வைத்து கொள்ளுதல். நல்ல எண்ணங்கள் அப்படிங்கிறது தான் அந்த விட்டு கொடுக்குற அந்த ஒரு மனப்பான்மை, பழிக்கு பழி வேண்டாம்ங்கிற அந்த ஒரு மனப்பான்மை, விலகுதல் என்ற மனப்பான்மை. இது இருந்துட்டாலே நல்ல மனிதர்கள் நிம்மதியாக வாழ்கிறதுக்கான ஒரு வழி பிறக்கும். பெரும் ஆணவம், அகங்காரம், கர்வம் இதெல்லாம் கொண்டு எல்லாமே எனக்கு தான் இந்த அந்த நாடு, ஒரு நாடு எடுத்துப்போமே, நம்ம இப்போது ஈரான் அண்ட் இஸ்ரேல் எடுத்துப்போம், இல்லாட்டினா ரஷ்யா அண்ட் உக்ரைன் எடுத்துப்போம். அங்கே என்ன காரணங்களும் இருக்கட்டும், ஆனால் எல்லாம் எனதே, எல்லாம் எனக்கு தான், நான் தான் சிறந்தவன், நான் தான் பெரியவன் இப்படின்ற அந்த அகந்தையும் அந்த ஈகோ உணர்வும் இந்த மனிதர்களை இந்த மாதிரி செய்ய தூண்டுது. மனிதனை ஒரு மிருகமாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. இந்த பிரபஞ்ச சக்தி, அந்த பிரபஞ்சத்துடைய படைப்பே அப்படி தான் இருக்குது அப்படின்றதையும் நல்ல மனிதர்கள், நிம்மதியாக வாழணும்னு விருப்பப்படுற மனிதர்கள் உணர்ந்து கொள்ளணும். என்னென்னா, இந்த பிரபஞ்சத்துடைய படைப்பே எப்படி தான் இருக்குது அப்படின்னா, அது ஒரு காட்டில் வாழ்கிற விலங்குகளாக இருக்கட்டும், இல்லை நாட்டில் வாழ்கிற மனித விலங்குகளாகவும் இருக்கட்டும், இந்த பிரபஞ்சத்துடைய படைப்பே எப்படி இருக்குதுன்னா கெட்டதும் நல்லதும் கலந்து தான் படைக்கப்பட்டிருக்கு. நல்லதுக்கு கெட்டதாலையும் ஆபத்து வருது. நல்ல ஒரு மனிதனாக இருந்தாலும், நல்ல ஒரு அமைதியான ஒரு மனிதனாக இருந்தாலும், கெட்ட மனிதர்களால் அவர்களுக்கு ஆபத்து வந்து கொண்டு தான் இருக்கிறது. இதுதான் இயற்கையின் நியதியாகவும் இருக்கிறது. இந்த உலகத்தில் ஒரு ஜீவராசியாக பிறந்துட்டா இயற்கையின் நீதி இப்படி தான் இருக்குது. அப்போது இதன் பிடியில் இருந்து தப்பித்து இந்த மாதிரி பிரபஞ்ச சக்தியே, இயற்கையே இப்படி கொடூரமான மனிதர்களை படைத்திருக்கும் போது நல்ல மனிதர்கள் என்ன செய்ய முடியும்? அப்பாவி பொதுமக்கள், அந்த நாட்டில் இருக்கிற அப்பாவி பொதுமக்கள் என்ன செய்ய முடியும்? எதுவும் செய்ய முடியாது. அப்போது ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னா, நல்ல மனிதர்கள் இயற்கையுடைய இந்த படைப்பை புரிஞ்சுக்கிடணும். இப்படித்தான் இருப்பான் இந்த மனித மிருகம், இவர்களெல்லாம் திருத்தவும் முடியாது, இவர்கள் மண்டையில் என்ன சொன்னாலும் ஏறாது. அதனால் இவன்கிட்ட இருந்து எவ்வளோ தூரம் விலகி ஓட முடியுமோ அவ்வளோ தூரம் விலகி ஓடினாதான் நல்ல மனிதர்களுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் அமைதியும் கிடைக்கும். ஏனென்றால் இந்த முட்டாள் மனிதர்கள் என்றுமே திருந்த போவது கிடையாது. இவர்கள் ஏன் திருந்த மாட்டார்கள் என்றால், இவர்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த மிருக எண்ணங்கள், ஈகோ, அதுக்கப்புறம் அகந்தை,
அதுக்கப்புறம் இன்னொரு உயிரை பற்றி கவலையே படுறது கிடையாது. அது செத்தா என்ன அப்படின்ற அந்த ஒரு சுயநல உணர்வு, தான் மட்டும் நல்லா இருக்கணும், மற்ற எல்லாரும் என்னானாலும் பரவாயில்ல அப்படின்ற அந்த ஒரு புத்தி, இப்படி ஒரு கீழான அசுரத்தன்மையான புத்திகள் படைத்த மனிதர்கள் இந்த உலகத்தில் கோட்டு டை இதெல்லாம் போட்டுட்டு பெரிய பெரிய காரில் போயிட்டு பந்தாவாக போயிட்டு இருக்காங்க. இதை நல்லா உணர்ந்துக்கோங்க. இதை உணர்ந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல மனிதர்களாக நீங்கள் அமைதியாக வாழணும் அப்படின்னா ஆன்மீகத்தின் வழியில் திரும்புங்கள். சுவாமி சிவானந்தர் கூறிய வழியில் திரும்புங்கள். விட்டு கொடுக்குற அந்த பழக்கத்தை வச்சுக்கோங்க. பழிக்கு பழி வாங்குகிற அந்த உணர்வை விட்டுருங்க. அப்புறம் இந்த மாதிரி மனித மிருகங்கள் கெட்ட மனிதர்களிடமிருந்து கூடிய மட்டும் விலகி இருந்தீங்கன்னா எஞ்சி இருக்கிற இந்த சிறிது ஆண்டுகால வாழ்க்கை பயணத்தை நீங்கள் இருக்கிற வரைக்கும் நிம்மதியாக வாழ்ந்துட்டு கழிச்சிட்டு போய்கிட்டே இருக்கலாம். என்னுடைய அடுத்த வீடியோவில் நான் வேறு ஒரு நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரகாஷ். நன்றி, வணக்கம்.